பினாங்கில் திறப்பு விழா காணவிருக்கும் காரசாரம் உணவகம் பீடுநடை போட நெஞ்சார வாழ்த்துவோர். அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானம் தலைவர், நிர்வாகஸ்தர், குருக்கள் மற்றும் மாயா டிவி நியூஸ் மலேசியா நிர்வாகத்தினர். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். காப்பள பாத்தாஸ் பழனியாண்டே தமிழ் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு விழா ஸ்டேடியம் பெர்தாமில் சிறப்பாக நடந்தேறியது. அவ்விழாவினை மேலும் சிறப்பிக்க பினாங்கை சேர்ந்த சிலம்ப போர்களை கண்காட்சியும் இடம்பெற்றது. இதில் சிலம்பக்கலையின் முன்னாள் மாணவர்களும் பங்கேற்றனர். காப்பாளா பத்தாஸ் பழனியாண்டே தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் மற்றும் பள்ளியின் நிர்வாக வாரியத்தினருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சிலம்ப போர்கலையின் தலைவர் மாஸ்டர் கவிகுமார் தெரிவித்தார். இவ்விளையாட்டு போட்டியினை ஓய்வு செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மறைந்து வரும் சிலம்ப கலையை மீண்டும் புத்துயிர் கொடுத்து வளர்த்து வருபவர்கள் நம்மிடையே மிக குறைவு எனலாம். அந்த வகையில் பினாங்கு சிலம்ப கலைப்போர் நெடுகாலமாக நல்வழியில் நடத்தப்பட்டு வருவது குறித்து தமிழ் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.